பண் என்பது நம்மை பண்படுத்துகிறது. ஒரு கருத்தை நாம் இசை வாயிலாக சொல்லும் பொழுது அந்த கருத்திற்கு ஒரு அழுத்தம் கிடைக்கிறது. அந்த இசையினுடைய ஆழம் என்பது ஒவ்வொருவருடைய இதயத்தை தொடுகிறது. இசை முதலில் தோன்றியது என்று நான் சொல்வேன். இயலுக்கு முன்பாக தோன்றியது இசைதான். ஆனால் முத்தமிழ் வரிசையில் இயல், இசை, நாடகம் என்று வைத்திருக்கின்றோம். என்ன காரணம்? இசை இயலுக்கும் பொருந்துகிறது, நாடகத்திற்கும் பொருந்துகிறது. எனவே அதை நடுநிலையாக வைத்து, மையமாக வைத்து இயலும் நாடகமும் இயங்குகின்ற காரணத்தினால் இயல், இசை, நாடகம் என்று குறிப்பிட்டார்கள். முதலில் தமிழ் மண்ணில் தோன்றியது இசைதான். பின்புதான் எழுத்துக்கள் தோன்றின, இயல் என்கின்ற இலக்கியங்கள் தோன்றின. மனிதன் பிறந்தது முதல் அவனுடைய நிறைவு காலம் வரை அவனோடு உறவாடுவது இசை மட்டும்தான். பண் இசை என்பது நம்முடைய பழந்தமிழர் போற்றிய இசை மரபு. பண் என்று சொன்னால் பக்குவப்படுத்தப்பட்டது, முறைப்படுத்தப்பட்டது என்று பொருள். நம்முடைய திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் பாடி அருளிய இசை மரபு பன்னிசை மரபு. இன்று நாம் பார்க்கின்ற கர்நாடக இசை, மேற்கத்திய இசை, திரை இசை என்று சொல்லுகின்ற பல்வேறு இசை வடிவங்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது நம்முடைய தமிழர்கள் கண்டிருந்த பன்னிசை மரபு. இதை இங்கே நான் உங்களுக்கு இசை வாயிலாகவே செயல்முறை விளக்கமாகவே தர விரும்புகின்றேன். இசை மருத்துவம் என்பது இன்று மிக அதிக அளவில் போற்றப்பட்டு வருகிறது. இந்த இசைக்கு இப்படிப்பட்ட நோய்களை குணப்படுத்துகின்ற தன்மை உண்டு. இந்த இசை பாடினால் உங்களுடைய மன அழுத்தம் குறையும். இந்த இசையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுடைய தலைவலி குணமாகும். இந்த இசையை பாடினால் இரத்தத்தின் சர்க்கரையின் அளவு குறைகிறது. இந்த இசைக்கு இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு என்றெல்லாம் இன்று இசை மருத்துவம் நீங்கள் இணையத்தில் தேடி பார்த்தால் மியூசிக் தெரபி, ராகா தெரபி என்றே அதை குறிப்பிடுகிறார்கள். இன்று வெளிநாடுகளில் மிக பிரபலமாக வருகின்ற ஒரு இசை மரபு. அதற்கு அடிப்படை நம்முடைய பன்னிசை மரபு. பன்னிசை மரபு என்பது மேடைகளில் அமர்ந்து கச்சேரி செய்கின்ற மரபு அல்ல. இயற்கையினுடைய இசை மரபு. தொழிலாளர்களும் நம்முடைய விவசாய மனிதர்களும் தங்களுடைய வேலையின் களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடிய இசை மரபுதான் மண்ணிசை மரபு, நாட்டுப்புற இசை மரபு. அந்த நாட்டுப்புற இசை மரபு காலப்போக்கில் பக்குவப்படுத்தப்பட்டு பன்னிசையாக, முறைப்படுத்தப்பட்ட இசையாக வருகிறது. இதைத்தான் நம்முடைய காரைக்கால் அம்மையார் தொடங்கி வைக்கின்றார்கள், நம்முடைய பன்னிசை மரபை. ஒரு பெண் இந்த நாட்டில், தமிழகத்தில் சங்க காலத்தில் இருந்த இசை மரபை மீட்டுருவாக்கம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலக பெண்ணினத்திற்கே பெருமை உடையதாக நான் பார்க்கின்றேன். காரணம், காரைக்கால் அம்மையார் மீட்டுருவாக்கம் செய்த இசை மரபு நம்முடைய பன்னிசை மரபு. இப்போ நம்ம இசை அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது கோவில்களில் அப்படி அந்த சுவாமி புறப்பாடு நிகழும் பொழுது ஒரு ராகத்தை வாசிப்பார்கள். அதை இசைக்கலைஞர்கள் மல்லாரி என்று சொல்வார்கள். நடை மல்லாரி, மல்லாரி என்று சொல்வார்கள். இன்று கர்நாடக இசையில் அதற்கு கம்பீர நாட்டை என்று பெயர். இந்த கம்பீர நாட்டை பாடினால் சுவாமி புறப்பாடு நிகழ்கிறது என்பது மூன்றாவது தெருவில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் தெரியும், கோவிலுக்கு வந்துருவாங்க. இப்போ நம்முடைய தொடக்கம் கம்பீர நாட்டையாக கர்நாடக இசையில் சொல்லப்படுகின்ற அந்த ராகத்திற்கு அடிப்படை நம்முடைய காரைக்கால் அம்மையாரும் திருஞான சம்பந்தரும் பாடி அருளிய நட்டபாடை என்கின்ற பண் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நட்டபாடைன்னு ஒரு பண் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம சொல்றோம் கர்நாடக இசையினுடைய கம்பீர நாட்டை ராகத்திற்கு 5 ஸ்வரங்கள் இருக்கின்றன. சகமபனி, இதான் அந்த 5 ஸ்வரங்கள். இந்த 5 ஸ்வரங்களும் எங்கிருந்து வந்திருக்கின்றன என்று கூர்ந்து நீங்கள் பார்த்தால் நம்முடைய ஞானசம்பந்தருடைய முதல் தேவாரம் கம்பீர நாட்டையில் அமைகிறது. ஏன்?
சுவாமியினுடைய புறப்பாட்டை பற்றி அவர் சொல்லுகிறார். 3 வயதில் ஞானசம்பந்தர் பாடியதாக வரலாறு நமக்கு இருக்கிறது. அவர் தொடங்குகின்ற முதல் பண் கம்பீர நட்டையில் அமைகிறது. அதனுடைய பண் மரபு பெயர் நட்டபாடை. அதனுடைய மரபு 5 ஸ்வரங்களாக 5 தாள கட்டுமானத்தில் அமைகிறது. ஏன்னா ந ம சி வாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை முதலாவதாக வைத்து பாட வேண்டும் என்பது ஞானசம்பந்தருடைய நோக்கம். எனவே 5 ஸ்வரங்களை உடைய இந்த ஸ்வரங்கள்லாம் தமிழ்லேருந்து போனது. குரல், துத்தம், கைக்கிளை, இழி, உழை, விளரி, தாரம் என்று சொல்லக்கூடிய 7 இசைதான் சரிகம பதனிச என்று 7 ஸ்வரங்களாக மாறி இருக்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? 16ஆம் நூற்றாண்டு வரை இருந்த தமிழ் பன்னிசை மரபுதான் கர்நாடக இசை மரபாக இருந்திருக்கிறது. கர்நாடக இசை மரபு என்பது சேய் என்று சொன்னால் தமிழ் இசை தாய் என்று சொல்ல வேண்டும். விழுதுகளை பார்த்து வியந்து கொண்டிருக்கிறோம். அந்த விழுதுகளின் வேறாக இருப்பது நம்முடைய தமிழ் பன்னிசை மரபு என்பதை புரிந்து கொள்ளாமல் போனால் நம்முடைய மரபை இழந்தவர்களாக மாறிவிடுவோம். கணையாளி என்பது மரபை காப்பாற்றுகின்ற அமைப்பு. அதனால் இந்த வருடம் பன்னிசையை சேர்த்திருக்கிறார்கள். மரபார்ந்த இசை வடிவம் இன்று இல்லை என்று சொன்னால் என்ன நிகழும்? முப்பாட்டனாருடைய சொத்து 1 சென்ட் இருக்குன்னா விட்டுருவோம். நம்ம முப்பாட்டனார் எழுதி வச்ச சொத்து கிடைக்குது ஒரு ஓலைச்சுவடியில, அந்த சொத்தை விட்டுட்டு உட்கார்ந்துருவோமா? ஆனால் நம்முடைய பன்னிசை மரபை உலகமே சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. எங்களுடைய கர்நாடக இசை, எங்களுடைய மேற்கத்திய இசை, எங்களுடைய இந்துஸ்தானி இசை என்ற அவர்கள் பன்னிசையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய மண்ணிசையாகிய பன்னிசையை தமிழர்கள் மறந்து போய்விட்டார்கள். ஏன்னா நமக்கு பிறரை பார்த்து பார்த்து வியக்கின்ற ஒரு தன்மை உண்டு. அடிமையாக இருப்பதில் மோகம் உண்டு. பாரதி ரொம்ப அழகா சொல்றான், என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம்னு சொன்னான். அடுத்தவனுக்கு அடிமைன்னு சொல்லிக்கிறதுல அவ்வளவு புலகாங்கிதம் தமிழனுக்கு. நம்முடைய மரபுகளை தொலைத்துக் கொண்டே வருகின்றோம். ஒரு கவிஞன் எழுதுகின்றான், தமிழன், நன்றாக கவனியுங்கள், ஒரு கவிஞனுடைய அற்புதமான கவிதை. தமிழன் பிற மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான், தமிழில் பேசினால் குறுகுருவென்று பார்க்கிறான். தமிழன் பிற மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான், தமிழில் பேசினால் குறுகுருவென்று பார்க்கிறான். நம்ம இன்னைக்கு பேசிட்டு தமிழ் எப்படி இருக்குது? நடு சென்டர், கேட்சுப்புடி, கேட்டு வாசல், ஆர்ச்சி வளைவு, ஷாப்பு கடை. வெளிநாட்டுக்கு போனால் சிரிக்கிறான், நீ எந்த மொழி பேசுறன்னு நம்மளை பார்த்து கேட்கிறான். ஆங்கிலத்தை கலந்து கலந்து ஆங்கிலமும் முழுமையாக வரல, தமிழும் முழுமையாக வரல. எங்கெல்லாம் நமக்கு கிராமர் பிரச்சனை வருமோ அங்கெல்லாம் தமிழை சேர்த்துக்கிறோம். காலையில் எந்திரிச்சு பிரஷ் பண்ணி, பாத் பண்ணி, ஈட் பண்ணி, ரோட்டை கிராஸ் பண்ணி எத்தனை கொண்டு வரோம் பாருங்க. அப்ப உங்களுக்கு அந்த சொல் ஆங்கிலத்தில் தெரிகிறது, இணைப்பு சொல் ஆங்கிலத்தில் தெரியல, அதுக்கெல்லாம் தமிழை சேர்த்துக்கிறோம். இன்னைக்கு காசி ஆனந்தன் ஒரு புலவர், அவர் சொல்லுகிறார் நாம பேசுகிற தமிழை பற்றி. இதை சொல்லி நான் அந்த பன்னிசைக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். நாம் பேசுகிற தமிழ் எப்படி இருக்கிறது? காசி ஆனந்தனுடைய கவிதை. தமிழா நீ பேசுவது தமிழா, தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய், என்னடா தந்தையை டேடி என்றழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய், தமிழா நீ பேசுவது தமிழா. வண்டிக்காரர் கேட்டார் லெப்டா ரைட்டா, வழக்கறிஞர் கேட்டார் என்ன தம்பி ஃபைட்டா, துண்டுக்காரர் கேட்டார் கூட்டம் லேட்டா, தொலையாதா தமிழ் இப்படி கேட்டால், தமிழா நீ பேசுவது தமிழா. கேட்டார், நமக்கு உரைக்க வேணாம்? நம்முடைய ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் பாடிய அந்த தமிழ் எப்படிப்பட்ட தமிழ்? உச்சரிக்க தெரியுதா தமிழை நமக்கு? முதல்ல அவ்வளவு கொடுமைப்படுத்துகிறோம், கொலை பண்றோம் தமிழை உச்சரிக்கிறதுல. இந்த ழகரம் வரமாட்டேங்குது, நாக்குல ழகரம் வரமாட்டேங்குது. தமிழ்ங்கிறான்,
எப்ப TAMILன்னு இங்கிலீஷ்ல தமிழ் எழுத தொடங்குனீங்கனோ தொலைஞ்சுது தமிழ். ZHன்னு போட்டாதான் தமிழ்னு வாசிப்போம். இன்னைக்கு எத்தனை சொற்கள் தமிழ்ல இருந்து ஆங்கிலத்திற்கு போயிருக்கு. காசு கேஷ், நாவாய் நேவி, கட்டுமரம் கட்டமரன், 1 1, 2 2, 3 8 8, கால்னா கூப்பிடுறது தமிழ்ல, வையத்து வாழ்வீர்கள் இங்கிலீஷ்லயும் கால்னா கூப்பிடுறது. அதனால தான் தமிழ்ல பெரிய இள்ளு போட்டிருப்பான் கால் கூப்பிடுறதுக்கு. இங்கிலீஷ்ல கால் பால்னு எழுதும்போது CA ஒரு எல் போட்டவன் கூப்பிடுறத சொல்லும் போது CALL ஏன் போடுறான் அப்படின்னா, தமிழ்ல பெரிய இல் போட்டு அந்த கூப்பிடுறத பயன்படுத்துறதுனால CALL போட்டு இங்கிலீஷ்காரன் தெளிவா உச்சரிக்கணும், கால்னு சொல்லணும், கால் வந்திருக்குன்னு சொல்லக்கூடாது. அப்ப எடிட்டர், எடிட்டோரியல் கமிட்டி அப்படின்ற ஒரு சொல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சொல் தமிழ் சொல்லுனா யாராவது நம்புவீங்களா? இந்த சொல் தமிழ் சொல்லுனா நம்புவீங்களா? அந்த காலத்துல ஏட்ல எழுதுனாங்க. ஏட்டில் இடுவதற்கு பேர், அந்த பதிப்பிக்கிறதுக்கு பேரு ஏடு இட்டோர் இயல், ஏட்டில் பதிப்பித்தவர்கள் சொன்னது என்று தமிழ்ல தெளிவா இருக்கு. ஏடு இட்டோர் இயல், எடிட்டோரியல் இங்கிலீஷ்ல அப்படியே மாறி இருக்கு. நம்ம அதை தெரிஞ்சுக்கவே இல்லை, இது தமிழ் கொடுத்துச்சுன்னு தெரிஞ்சுக்கவே இல்லை. 20ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் தான் வயிற்றில் வளர்கின்ற குழந்தையை ஆராய்ச்சி செய்வதற்கு அக நோக்கி கருவி ஸ்கேன் கண்டுபிடிச்சாங்க. அந்த குழந்தைக்கு முதல்ல உருவாகிறது மூளையும் கருநரம்பும் தான், அதன் பின்புதான் அவயவங்கள் உருவாகின்றன என்று அறிவியல் சொன்னது. நம்முடைய முப்பாட்டனார் திருநாவுக்கரசர் 7ஆம் நூற்றாண்டில், நல்ல கவனிச்சுக்கோங்க, 7ஆம் நூற்றாண்டில் அகநோக்கி கருவி என்கின்ற ஸ்கேனை பத்தி சிந்திக்காத, உலகமே சிந்திக்காத அந்த காலகட்டத்தில் தேவாரத்தில் போற போக்கில் அறிவியலை சொல்லுகிறார். கருவாகி குழம்பிருந்து மூளை கருநரம்பு வெள்ளெலும்பு உருவாகி ஒன்றாகி புறப்பட்டு இங்கு ஒருத்தி தன்னால் வளர்க்கப்பட்டு. தேவாரம்னா கோவில்ல, கரூர் கோவில்ல பாடுறது நினைச்சிட்டு இருக்கிறோம், ஓதுவார் பாடுறது நினைச்சிட்டு இருக்கிறோம், பண்டாரம் பாட்டுன்னு ஒதுக்கிட்டோம். தேவாரத்தில் வாழ்வியல் இருக்கிறது, தேவாரத்தில் அறிவியல் இருக்கிறது. தேவாரத்தில் இன்று நாம் பேசுகின்ற அத்தனை வழிமுறைகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. நம்ம தேவாரத்தை கொண்டு போல, அது ஏதோ இசைப்பாட்டு அல்லது ஏதோ வயதானவங்க பாடுகிற பாட்டுன்னு கொண்டு போயிட்டோம் தேவாரத்தை. தேவாரத்தை எந்த வயதினரும் பாடலாம்னு சொல்றது தான் நால்வருடைய வயதே. குழந்தையும் பாடலாங்கிறது தான் திருஞான சம்பந்தர். டீனேஜில் இருக்கிறவங்களும் பாடுறது தான் சுந்தரர். கிரகஸ்தன் என்று சொல்லக்கூடிய இல்லத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாடக்கூடியது தான் மாணிக்க வாசகருடைய வயசு. 80 வயசுக்காரங்களும் பாடலாங்கிறது தான் திருநாவுக்கரசருடைய வயது. எனவே தேவாரம் என்பது 3 வயது முதல் வயதானவர்கள் வருகின்ற நால்வரும் நமக்கு அவங்களுடைய வயதே காட்டுகிறது. எல்லோருக்கும் அதில் செய்தி இருக்கிறது. இப்ப திரும்பவும் நட்டபாடை பண்ணுக்கு வரேன். ஞானசம்பந்தர் இந்த பண்ணில் தொடங்குகிறார். தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி. தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி. காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன். ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த. பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனோ ரே. இது பன்னிசை மரபு. இதை பாராயணம் பண்றதுக்குன்னு ஒரு மரபு, 2 மரபு உண்டு நம்முடைய தமிழ்ல. மனனம் செய்கின்ற மரபு என்று ஒன்று உண்டு. அதுக்கு தாளம் எப்படின்னா கண்ட நடை, அதுவும் 5 5 தக்க தக்கிட்ட தா தக்கிட்ட தும் தக்கிட்ட நம் தக்கிட்ட தாளத்துல. தோடுடைய செவியன் விடையறிவோர் தூவன் மதிசூடி. காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன்.
கேடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவ நன்றே. பதிக முறையில் பாடினாலும் பன்முறையில் பாடினாலும் பாராயண முறையில் பாடினாலும் தமிழ் தன்னுடைய பன்னிசையை எங்கும் குறைத்து கொள்ளாது. அப்படிப்பட்ட மரபு நம்முடைய பன்னிசை மரபு. மற்ற எந்த பாட்டுக்கு அந்த மரபு கிடையாது. மனனம் பண்ற முறை வேறு, பாடுகின்ற முறை வேறு. ஆனால் பண் மாற்றி பாடுவது என்பது நம்முடைய மரபு அல்ல. பண்ணொன்ற இசை பாடும் அடியார்கள் குடியாக என்பது ஞானசம்பந்தருடைய தேவாரம். எனவே அந்த பண்ணோடு பாடுகின்ற இந்த மரபு தான் கம்பீர நாட்டையாக வருகிறது, நாட்டையாக வருகிறது. இன்னைக்கு நம்ம கச்சேரிகளில் பாடக்கூடிய அத்தனை பாடல்களும் நம்முடைய தோடுடைய செவியன் என்கின்ற அற்புதமான அடித்தளம் இமைத்த பாடல் நட்டப்பாடை பண் தான். அதுல பாத்தீங்கன்னா அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தணர் நாளும் மடி பரவ. இதுதான் இன்னைக்கு கச்சேரிகளில் பாடக்கூடிய கம்பீர நாட்டை வடிவம். இந்த வடிவத்தில் தான் திரையிசை பாடல்கள் வருகின்றன. உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், இங்க தேவாரம் மட்டுமே கேட்டு பழக்கப்பட்ட காதுகள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் இளைஞர்கள் இன்றைய திரையிசையோடு ஒன்றி இருக்கிற இளைஞர்களுக்கு கொஞ்சம் சொன்னா தான் புரியும். ஏன்னா நமக்கு தேவாரத்தை அவங்களை எப்படியாவது கேட்க வைக்கணும். அப்ப திரையிசையில் இந்த பண் இருக்கிறதுன்னு நம்ம சில உதாரணங்களை சொல்ல வேண்டி இருக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த கம்பீர நாட்டை என்கின்ற ராகம்தான் பிற்காலத்தில் மகாகணபதிம் ஸ்ரீ மகாகணபதிம் மனச ஸ்மராமி மகா கணபதிம் அங்கமும் வேதமும் அந்த மரபு அப்படியே இதை அப்படியே திரையேசி எடுத்துக்கொண்டுகிறது. ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, நட்டப்பாடை கம்பீர நாட்டையாகி கம்பீர நாட்டை ஐயங்காரு வீட்டு அழகா திரையிசை பாட்டில் வருது. நமக்கு இந்த மூலம் தெரியாதனால நம்ம பாட்டு என்னென்னத்தையோ பாடிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றும் வேண்டாம், இன்னைக்கு நம்ம பாடிக்கிட்டு இருக்கிற அத்தனை துள்ளல் பாடல்கள் என்று சொல்லுகின்ற பாடல்களுக்கெல்லாம் அடிப்படை திருவாசகம். எத்தனை பேருக்கு தெரியும்? பாரதி காவடி சிந்து பாடல்களில் பெரிய வல்லவன் பாரதி. அந்த பாரதிக்கு காவடி சிந்த கற்றுக் கொடுத்தது நம்முடைய மாணிக்க வாசகருடைய தமிழ். இப்ப நீங்க பாரதியாருடைய காவடி சிந்து கேட்டிருப்பீங்க. செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. இந்த சந்தம் பாரதிக்கு யார் கொடுத்திருப்பா? பாரதிக்கு யார் கொடுத்தா தெரியாது நமக்கு. பாரதிக்கு முன்னால் 13 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் திருவாசகத்தில் வருகிறது. வேதமொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாத பறையினர் அன்னே என்னும், நாத பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனர் அன்னே என்னும், கொன்றை மதியமும் கூவிள மத்தமும் துன்றிய சென்னியர் அன்னே என்னும், துன்றிய சென்னியின் மத்தமுன் மத்தமே இன்றென காணவர் அன்னே என்னும், இன்றென காணவர் அன்னே என்னும், இன்றென காணவர் அன்னே என்னும். இந்த மெட்டு திருவாசகத்தில் இருக்கு. திருக்குடரசப்ப கவிராயர் எடுத்துக்கொள்கிறார் இந்த மெட்டை. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியொடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரே அழைப்பர், ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர், தேனருவி அருவி தேனருவி துறை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் தேர்க்காலும் பறிக்காலும் வழுகும், கூனல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றாலத்திரி கூட மலையங்கள் மலையே தானனா தனனனா தனனனா தனனனா. இது மன்னிசை.
நாட்டுப்புற இசை வடிவம் எங்கிருந்து வந்தது? திருவிசைப்பாவில் இருக்கக்கூடிய சாளரபாணி என்கின்ற பண். திருவிசைப்பாவில் நாம் கேட்கின்ற சாளரபாணி என்கின்ற பண், மன்னுகத்தில்லை வளர்க நம் பத்தர்கள் வஞ்சகர் போயகல. திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, இந்த ரெண்டுத்திலையும் சாளரபாணி என்கின்ற பண் இருக்கிறது. இதுதான் நாட்டுப்புற வடிவம். அந்த நாட்டுப்புற வடிவம் இரண்டும் இணைந்து, பன்னிசையும் மன்னிசையும் இணைந்து கர்நாடக இசையில் ஆனந்த பைரவி என்ற ராகமாக மாறுகிறது. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா. நவராத்திரியில் பாடிட்டு இருக்கிறோமே, இதற்கு அடிப்படை திருவிசைப்பா திருப்பல்லாண்டில் இருக்கக்கூடிய சாளரபாணி என்கின்ற தமிழ் பண். மறந்துட்டோம், ஆனந்த பைரவி நமக்கு தெரிகிறது. இந்த ஆனந்த பைரவியை அப்படியே திரையிசைக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்கு வருவாள், கண்ணிரண்டில் போர் தொடுப்பாள். இந்த சாளரபாணி பண் எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு முறை நான் வடபழனியில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவிலுக்கு போயிருந்தேன். அந்த முருகன் கோவிலில் ஒரு பாடல் ஓடிக்கொண்டிருந்தது. என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தா குலமான வித்தீர்த்தனையாள், கந்தா கதிர்வேலவனே உமையாள், மைந்தா குமரா மறைநாயகனே, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இது அருணகிரிநாதர் பாடிய கந்தர் அனுபூதி. முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சுட்டு ஒரு நகர பேருந்துல ஏறின. ஒரு திரையிசை பாடல் ஓடிச்சு. அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவென்று சொல்லிவிடு. அப்பதான் தெரிஞ்சது அந்த இசையமைப்பாளர் வடபழனி வந்து போற பழக்கம் உள்ளவர்னு. புரியுதா உங்களுக்கு? நம்முடைய இசை மரபு எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் நம்முடைய இசை மரபு என்பதை நாம் அதை புரிந்து கொள்ளவில்லை. நம்ம சொத்து அதுன்னு தெரிஞ்சுக்கல. பாருங்க எவ்வளவு வருத்தம். நமக்கு என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் நம்முடைய மிகப்பெரிய பலவீனம் என்று நான் கருதுகிறேன். எத்தனை மரபுகள். இன்னைக்கு நம்ம தாலாட்டு பாடுகிறோமே, தாலாட்டு, அந்த தாலாட்டுக்கு அடிப்படையாக உள்ள பண் மேகராக குறிஞ்சி. அந்த பண்ணுக்கு பேரு மேகராக குறிஞ்சி. அந்த மேகராக குறிஞ்சி தான் பின்னாளில் நீலாம்பரி என்கின்ற ராகமாக வருகிறது. இன்னைக்கு குழந்தைக்கு தாலாட்டு பாடுறதுக்கு எந்த தாய்க்கு தெரியும்ன்றது இன்னைக்கு வினாக்குறியா இருக்கிறது. ஏன்னா அம்மாவை அம்மான்னு கூப்பிட்ட வரையும் மரியாதை இருந்துச்சு. இப்போதான் அம்மாவை மம்மின்ட்டான். மம்மின்னா என்னன்னு கொஞ்சம் தயவு செய்து அகராதி எடுத்து பாருங்க. அகராதினா டிக்ஷனரி, அதில் போட்டிருப்பான். மம்மின்னா பதப்படுத்தப்பட்ட பிணம். மம்மிக்கு என்ன பொருள்? பதப்படுத்தப்பட்ட பிணம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா மார்ச்சுவரில் இருக்கிற பிணத்துக்கு பேரு. அந்த காலத்தில் பிரமிடுக்குள்ள வச்சாங்க பாருங்க, அந்த பதப்படுத்தப்பட்ட பிணத்துக்கு என்ன பேருன்னா மம்மி என்று பெயர். உயிரோட நம் முன் உலாவிக் கொண்டிருக்கின்ற நடமாடும் தெய்வமாக இருக்கக்கூடிய தாயை பார்த்து பெத்த குழந்தை பிணம்னு கூப்பிடுறத மகிழ்ச்சியா நினைக்கிற ஒரே தாய் தமிழ்நாட்டு தாயா மட்டும்தான் இருப்பான். வேற எங்கேயுமே கிடையாது. ஹிந்தியை தாய்மொழியா கொண்ட எந்த குழந்தையும் மம்மின்னு கூப்பிடுறதில்ல, மாத்தான் தான் கூப்பிடும், மா என்று தான் கூப்பிடும். நான் அமெரிக்காவுக்கு சென்றேன், லண்டனுக்கு சென்றிருக்கின்றேன். அங்கு உள்ள மாடு அம்மா என்றுதான் அழைக்கிறது. லண்டன் மாட்டுக்கு தெரியுது உலகத்தின் முதல் மொழி மூத்த மொழி தமிழ் என்று. தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழனுக்கு தெரியல, நாம் மம்மி என்றும் மதர் என்றும் கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். மாட்டுக்கு தெரியுது லண்டன்ல இருக்கிற மாது, அது மதர்னு கூப்பிடல, மம்மின்னு கூப்பிடல, அம்மா என்று அழைக்கிறது. லண்டனிலும் அமெரிக்காவிலும் இருக்கிற மாடு. 5 அறிவுன்னு சொல்லி அதை நமக்கு கீழா வச்சிருக்கிறோம். 6 அறிவுன்னு நம்ம பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியல நம்முடைய வரலாறு. ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மொழி அழித்து விடு என்று சொல்வார்கள். ஒரு மொழி அழிந்து போனால் அந்த இனம் அழிந்து போகும். ரஷ்யாவில் சிலர் மட்டுமே பேசக்கூடிய ஒரு தாய்மொழியை கொண்ட ஒரு கவிஞன் சொல்லுகிறான், ரசூல் என்பது அவனுடைய பெயர்.
அந்த ரசூல் சொல்லுகிறான், நாளை என்னுடைய தாய்மொழி இறந்து விடும் என்றால் நான் இன்று மரித்து போவேன். நாளை என்னுடைய தாய்மொழி இறந்து போகும் என்று சொன்னால் அதை பார்ப்பதற்கு நான் உயிரோடு இருக்க மாட்டேன், இன்றே நான் இறந்து போய்விடுவேன். அப்படிப்பட்ட நம்முடைய தாய்மொழி தமிழில் எவ்வளவு இசை வடிவங்கள், எவ்வளவு பன்னிசை மரபுகள். தாலாட்டு, தால் ஆட்டி பாடுகின்ற அற்புதமான ஒரு வடிவம், உயிரை அற்புதமாக அமைதிப்படுத்துகின்ற வடிவம். நீலாம்பரி என்ற ராகமாக இன்று பேசப்படுகின்ற கர்நாடக இசைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய தாலாட்டு, மேகராக குறிஞ்சி என்கின்ற பண். திருவையாறுல அருமையான மழை மேகங்கள் சூழ்ந்திருக்கின்ற ஒரு சூழல். அந்த சூழலில் திருஞான சம்பந்தர் செல்கிறார், அந்த பண்ணில் பாடுகிறார். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். வலம் வந்த மடவார்கள் நடமாட மழை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரம் ஏறி முகில் பார்க்கும் திருவையாரே திருவையாரே மரம் ஏறி முகில் பார்க்கும் திருவையாரே. இந்த பண்தான் என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார் என்று திரை இசை பாடலில் நீலாம்பரி ராகத்தில் வந்திருக்கு. எத்தனை பேருக்கு இது தெரிய போகுது? எத்தனை பேருக்கு இது புரிய போகிறது? எவ்வளவு பாருங்க நம்ம சந்தங்களை இழந்திருக்கிறோம் பாருங்க. பாரதிதாசன் ஒரு கவிதை எழுதினார். கொலை வாழ் இன்னை எடடா மிகு கொடியோர் செய்யலறவே குகை வாழ் ஒரு புலியே மிக குணமேவிய தமிழா. அப்பொழுது பாரதிதாசன் கேட்டாங்க, கம்பன் தானே இது போன்ற சந்தத்தை பயன்படுத்தினான் என்று. எந்த சந்தம் என்று பாரதிதாசன் கேட்கிறார். வெய்யோன் ஒளி தன் மேனியில் விரி சோதியில் மறைய பொய்யோ என்னும் இடையாளொடும் இளையானொடும் போனான் மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதர் வழியா அழகுடையான். முடுகியல் சந்தம். அப்பொழுது பாரதிதாசன் சொல்கிறார், நாம் நாத்திக கவிஞர் என்று அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறோமே, அந்த பாரதிதாசன் சொல்கிறார், இந்த சந்தம் கம்பனுக்கு முன்னால் அவனுடைய பாட்டனார் திருஞான சம்பந்தர் பயன்படுத்திய சந்தம் என்று நாத்திக கவிஞர் தமிழ் பன்னிசையை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். பாரதிதாசன் கேட்கிறாங்க, எந்த சந்தம் கவிஞரே என்று. அப்பொழுது சொல்லுகிறார்கள், வண்டார் குழல் அறிவையொடு பிரியா வகை பாகம் பெண் தான் மிக ஆனான் பிற சென்னி பெருமானூர் தண்டாமரை மலராள் உரை தவளம் நெடுமாடம் விண் தாங்குவ போலும் மிகு வேணு புறமதுவே உண்ணாமுலை உமையாளொடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரல் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. இந்த முடுகியல் சந்தம் திருஞான சம்பந்தர் தமிழுக்கு தந்த சந்தம், வேற யாரும் கொடுக்கல. நாத்திக கவிஞன் சொல்லுகிறான் பாரதிதாசன், தெற்கு ஓதும் தேவாரம் திருவாய் நன்மொழி பாசுரம் இருக்க செக்கு ஓடும் இறைச்சல் எதற்கு கோயில்கள் பால். உனக்கு புரியாத மொழியில, இந்த கரூர் அதற்கு சரியான இடம் நினைக்கிறேன் இதை பற்றி பேசுவதற்கு. புரியாத மொழியில, புரியாத சடங்குகள்ல உன்னுடைய தாய்மொழியில் பாடாமல் தேவாரம் வச்சிருக்கிற திருவாய் நன்மொழி பாசுரம் என்று சொல்லுகின்ற ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் இருக்கு, அதை பாடாம நீ என்னவோ செக்கு ஓடுற இறைச்சல் போல இருக்கிற
ஒரு பாடலை பாடிக்கொண்டிருக்கிறாயே என்று நாத்திக கவிஞன் நமக்கு அறிவுறுத்துகிறான், தேவாரத்தை பாடு என்று சொல்லி. ஆனால் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு தேவாரம் தெரியாது. தேவாரம்னா கிலோ என்ன விலை, அது பீஸா கடையில் கிடைக்குமா இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குமான்னு கேட்குற அளவில் நம்ம குழந்தைகளை வைத்திருக்கிறோம். நம்முடைய மொழியினுடைய மிக பெரிய அடையாளம் பன்னிசை, மறந்துடக்கூடாது. குழந்தை இன்னைக்கு ஆங்கிலத்தில் ஒரு சொல்ல தவறா சொல்லிச்சுன்னா உடனே திருத்துகிறான் தமிழன், உடனே திருத்துகிறான் தமிழன். NO என்று சொன்னால் நோ என்று சொல்லுகிற நாம், NOW என்று சொன்னால் நவ் என்று சொல்லுகின்ற நாம், KNOW என்று சொல்லும் பொழுது கெனவ் என்று சொல்வதில்லை, நோ என்று சொல்லி தருகிறார்கள். அதை நாம் எந்த கேள்வியும் கேட்காம அப்படியே சொல்றோம். NOனா நோ, NOWனா நவ். ஆனா KNOW நோன்னு தான் சொல்லணும், நான் கெனவ்னு சொல்லக்கூடாது. ஒத்துக்கொள்ளுகிறோம். NIGHT நைட், KNIGHT நைட், கெனைட்னு சொல்லக்கூடாது, ஆங்கிலம் தெரியலன்னு சொல்லிடுவான். BUT போட்டா பட்டு, PUT போட்டா புட்டு, அதை பட்டுன்னு சொல்லக்கூடாது, இதை புட்டுன்னு சொல்லக்கூடாது. ரெண்டுத்துல UT தான் வருது, முதல் எழுத்து தான் மாறுது. BUTனா பட்டுன்னு சொல்லணும், PUTனா புட்டுன்னு சொல்லணும். சொல்லி தரான், கேட்டுக்கிறோம். ஆனால் எங்களுடைய நம்முடைய தமிழ் மொழி எப்படி தனித்து உச்சரிக்கப்படுகிறதோ அப்படித்தான் அது சொல்லிலும் உச்சரிக்கப்படுகிறது, வாக்கியத்திலும் உச்சரிக்கப்படுகிறது. அதனால் தான் இது தன்னுடைய தனித்துவத்தை இழக்காத மொழி எந்த சூழ்நிலையிலும் என்பதால் எங்கள் மொழி நம்முடைய மொழிக்கு உயர் தனிச்செம்மொழி என்று சொன்னார்கள். ஆங்கிலத்தை உயர் தனிச்செம்மொழின்னு சொல்லல. ஏன்? இது கா என்ற ஒரு எழுத்து எங்க வந்தாலும் கா தான். அது எங்க வந்தாலும், மொழி முதல்ல வந்தாலும் நடுவில் வந்தாலும் கடைசியில் வந்தாலும் கான் தான் உச்சரிக்க முடியும். ஆங்கிலத்தில் எழுதும் பொழுது ஒரு உச்சரிப்பு, தனித்து எழுதும் பொழுது உச்சரிப்பு, வார்த்தையில் வரும் பொழுது வேறு ஒரு உச்சரிப்பு. எவ்வளவு பெரிய ஒரு பிரமிப்பு நம்முடைய மொழியில் இருக்கிறது. தமிழ்னு சொன்னா தமிழ்ங்கிறான், எங்கள் வாழ்வுங்கிறான். என்ன வாழ்வு? தண்ணி வாழ்வா? அந்த ழகரம் வரமாட்டேங்குது தமிழனுக்கு, சுட்டு போட்டாலும் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு. அதை பத்தி யாருமே கவலைப்படுறதில்லை. நம்ம மொழியை தூய்மையா பேசுறதை பத்தி யாருமே இன்னைக்கு கவலைப்படுறதில்லை. ஞானசம்பந்தர் தேவாரம் பாடியிருக்கார், கோவிலில் பாடுறதுக்கு பாடியிருக்கார், சிவபெருமான பாடியிருக்கார். நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்காக நான் சொல்றேன், தமிழ்ல ஒரு மொழியை எப்படி நம்ம உபயோகிக்கணும்னு தமிழ்ல சொல்லி கொடுக்கிறார். தமிழை எப்படி பேசுறதுன்னு தமிழ்லேயே சொன்னவர் ஞானசம்பந்தர். ஒரு பாட்டில் முழுக்க 21ஆம் நூற்றாண்டு தமிழனுக்கு ழகரம் வராது. ஏன்னா ஞானசம்பந்தர் காலத்தில் ஒழுங்கா பேசினான். ஆனா அப்ப அந்த தமிழனை வச்சு ஞானசம்பந்தர் பாடல. 21ஆம் நூற்றாண்டு தமிழன் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால், 1400 வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்கிறார், இந்த தமிழனுக்கு ழகர பயிற்சி போச்சுன்னா திரும்ப எப்படி கொண்டு வரதுன்னு ஒரு பாடல் பாடி வச்சிருக்கிறார். பாட்டு முழுக்க ழகர சொற்களை கூர்ந்து கவனியுங்கள். ஒழுகலறி தழிகலியில் உழி உலகு பழி பெருகு வழியே நினையா, முழுதுடலில் எழுமயிர்கள் தழுவு முனி குழுவினோடு கழுவு சிவனை, தொழுதுலகில் இழுகு மலம் அழியும் வரை கழுவு முறை கழுமல நகர், பழுதிலே எழுது மொழி தமிழ் வீரகன் வழிமொழிகள் மொழி தகையவே. முழுக்க ழகரம். இதை உச்சரித்து வேகமா உச்சரித்து பழகணும். ஒழுகலறி தடிகளில் உழி உலக வழி பெருக்க வழிய முழுதுடலில் எழுமயிர்கள் தடுவு முனி குழுவினோடு கழுவு சிவனை, தொழுதுலகில் இழுகுமல மழியும் வரை கழுவு முறை கழுமல நகர், பழுதிலிரு எழுது மொழி தமிழ் வீரகன் வழிமொழிகள் மொழி தகையவே. இப்படி சொன்னா ழா வருமா வராதா? சொல்லி பழகிறோமா? பழக்கி இருக்கிறோமா? கவலைப்படுறதில்லை. ஒரு ஒரு எழுத்துக்கு ஒரு பாட்டு இருக்கு தமிழ்ல. இடையின ரகரம் என்று சொல்லுகின்ற ரகரத்துக்கு சூரர் உலக நரகல் பையில் தரணி தளம் முரணழிய கரணமதில் முப்புறமெறிய விரவு வகை சரவிசைக்குள் கரமுடைய பரமனிடமாம் வரமருள வரன்முறையின் நிறைநெறிகுள் வரு சுருதி சிறவுரையினால் பிறமனுயர் அறநெறிகுள் சரணையினை பரவ வினைகரி சருமே. முழுக்க அந்த இடையின ரகர வர்க்கத்தில் உள்ள அத்தனை எழுத்துக்களும் அதுல வந்துடும். அத்தனை எழுத்தும் அதுல வரும் ஒரே பாட்டுல. இப்படியெல்லாம் தமிழ்ல புரட்சி செஞ்சிருக்கிறாங்க. காவடியை தூக்கிட்டு அந்த காலத்துல போவாங்க, நடந்து போவாங்க, பழனிக்கு பாத யாத்திரையா போவாங்க. அப்ப அந்த களைப்பு தெரியாமல் இருப்பதற்கு பாடிய ஒரு பாடல் வடிவம் நம்முடைய மண்ணிசை வடிவம் காவடி சிந்து. இதற்கு அடிப்படை நம்முடைய சித்தர் பாடல்கள். நந்தவனத்தில் போராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி தன்னே தானே தன்னே. இது காவடி சிந்து வடிவத்தினுடைய அடிப்படை.
இதே மெட்டு நடந்து போகும் பொழுது பாடுகின்ற மெட்டு ஓடும் பொழுது மாறும். வேகமா பாடும் பொழுது இந்த காவடி சிந்தனுடைய வேகமும் அதிகரிக்கும். தன்னை அறிந்தின்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே, நாதமுடி மேல் இருக்கும் வெண்ணிலாவே, அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே, வித்திலாமலே விளைந்த வெண்ணிலாவே, நீயும் விளைந்த வண்ணம் ஏது சொல்வாய் வெண்ணிலாவே, சச்சிதானந்த கடலில் வெண்ணிலாவே, நானும் தாழ்ந்து விழ வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே. ஓடும் பொழுது நின்று பாடும் பொழுது எப்படி பாடுகிறார்கள்? குறவர் குடிசை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டி எச்சில் விழைந்தாண்டி, துறவர் வணங்கும் புகழாண்டி அவன் தோற்றத்தை பாடியடியுங்கடி, சைவம் தழைக்க தழைத்தாண்டி ஞான சம்பந்தன் பேர் கொண்டழைத்தாண்டி, பொய் வந்த உள்ளத்தில் போகாண்டி அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி, அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி, அந்த புண்ணியன் பொன்னடி போற்றுங்கடி. இதை ஓடிட்டு பாட முடியாது, நின்னு கும்மிட்டு பாடக்கூடிய வடிவம். இப்ப முருகனை பார்த்துட்டு வந்து உட்கார்ந்து இருக்கான் பழனியில, பார்த்துட்டு வந்தாச்சு. உட்கார்ந்து கொஞ்ச நேரம் களைப்பாறலாம் நினைக்கும் பொழுது பார்க்க போறவன் முருகா 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 முருகான்னு கத்திட்டு போறான். உடனே முருகன் எனக்கு வந்துருச்சு, முருகன் பேர் காதுல விழுந்துருச்சு. அப்பயும் பாட்ட ஆரம்பிச்சிடறான். வள்ளி கணவன் பேரை வழிப்போக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுதடி, கிளியே ஊனும் உருகுதடி, கிளியே ஊனும் உருகுதடி, எங்கும் நிறைந்திருப்போன் எட்டியும் எட்டாதிருப்போன் குங்கும வண்ணனடி, கிளியே குமர பெருமானடி, கிளியே குமர பெருமானடி. இது அமைதியா உட்கார்ந்தாங்க பாட முடியும், நடந்துகிட்டு ஓடிட்டு பாட முடியாது. அப்ப உட்கார்ந்து பாடும்போது முருகா என்ற நாமத்தை கேட்டு வழிபோக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுது. நான் பாடினாலும் குழையுது. எவனோ ஒருத்தர் சொல்லிட்டு போறான் முருகான்னு, குழையுதுன்னு பாடுகின்ற இசை வடிவம், மண்ணிசை வடிவம், நம்முடைய பன்னிசை வடிவம். எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகு. இன்னைக்கு ரத்தத்தை சுத்திகரித்து நச்சுத்தன்மை நீக்கக்கூடிய பண் இந்தளம், மறந்துடாதீங்க. நம்முடைய சுந்தரர் பாடிய முதல் பண் இந்தளப்பண், காரைக்காலமையார் பாடிய பண் இந்தளப்பண். இந்த இந்தளம் என்கின்ற பண்ணுக்கு நச்சு நீக்கக்கூடிய சக்தி உண்டு. இதை நான் சொல்லல, ராக ஆராய்ச்சி மையத்தில் சொல்லுகிறார்கள். மாய மாளவ கவுளை என்று சொல்லுகின்ற முதல் ராகம் அதுதான். சங்கீதத்தில் சொல்லிக் கொடுக்கிற முதல் ராகம் எது? மாய மாளவ கவுளை. ஒரு குழந்தைக்கு பால பாடம் சரி க ம ப த நீ சா சா நீ த ப ம க ரி சா. இந்த ராகம் எதுனா மாய மாளவ கவுளை. எங்க சுந்தரரும் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் மூவரும் பாடிய பண் இந்தளம். இந்த இந்தளம் தான் இன்று முதல் பாலபாட ராகமாக மாயா மாளவ கவுளையாக மாறி இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? இப்படியே முத்துத்தாண்டவர் என்கின்ற தமிழ் கீர்த்தனையினுடைய மிக அற்புதமான ஆளுமையாக இருக்கக்கூடிய முத்துத்தாண்டவர் எடுத்துக் கொள்ளுகிறார் மாய மாளவ கவுளையாக. சிதம்பரமே நின்னை ஜன்மம் ஈடேற, சிதம்பரமே நின்னை மனமே. அடுத்து இன்னொரு பாட்டு, இது உருக்கமான ஒரு பாட்டு. இதே மாயமாளவ கவுளைய கம்பீரமாகவும் ஒரு உற்சாகத்தோடும் பாடக்கூடிய பாடலையும் பாட முடியும். அதற்கும் நமக்கு முத்துத்தாண்டவருடைய பாடல் அற்புதமான தமிழ் பாடல். எடுப்பு தொடுப்பு முடிப்பு என்கின்ற பல்லவி அனுபல்லவி சரணம் என்கின்ற அமைப்புகளோடு கூடிய தமிழிசை பாடல். ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண்
ஆயிரம் வேண்டாமோ ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ நாடி துதிப்பவர் பங்கில் உறைபவர் நம்பர் திரு செம்பொல் அம்பலவாணர் ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ ஆரநவமணி மாலைகளாட ஆடும் மரபம் படம் விரித்தாட சீரணி கொன்றை மலர் துடையாட சிதம்பரம் தேட பேரணி வேதிய தில்லை 3000 பேர்களும் பூசித்து கொண்டு நின்றாட காரணி காளி எதிர்த்து நின்றாட கனக சபை தன்னிலே ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ இந்த வடிவம் இந்தளம் என்கின்ற அடிப்படை பன்னிசை. இந்த பன்னிசை நமக்கு தெரிந்துவிட்டானே இந்தளம் மாயமாளவ கவுளையாக நாதநாம கிரியையாக மாறி இருக்கிறது என்றெல்லாம் நமக்கு புரியும். இது தெரிஞ்சுக்கவே இல்லையே நம்ம. பழந்தக்கராகம் என்ற ஒரு பண், பழந்தக்கராகம், இந்த பண்ணுக்கு பேரு பழந்தக்கராகம். அதுதான் ஆரபி, சுத்த சாவேர் என்ற 2 ராகங்களாக மாறி இருக்கின்றன. பழந்தக்கராக பண் தான் ஆரபி, சுத்த சாவேர். மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும், இது பழந்தக்கராகம். இதே ஆண்டாள் பாடக்கூடிய பழந்தக்கராகம் ஆரபியில வருது, இது சுத்த சாவேர்ல வரும். ஆண்டாள் பாடுகின்ற பழந்தக்கராகம் பார்த்தீங்கன்னா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம். இந்த இடத்த சினிமா பாட்டு பிடிச்சிக்கிச்சு. ஏரி கரையின் மேலே தீங்கின்றி நாடெல்லாம் போறவளே பெண்மையிலே தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கும் பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் புரிவண்டு கண்படுப்ப தேங்காதி பூக்கிருந்து சீத்தமுலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பேரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம் பாவாய். பழந்தக்கராகம் தமிழ் பன்னிசை பாண்டிங்கன்னா எது வருதோ இல்லையோ நல்ல வேர்வை வரும். அதுதானே இன்னைக்கு நிறைய கவலை நிறைய பேருக்கு. வேர்க்க மாட்டேங்குத உடம்பு, வேர்வைய உடம்புல இருந்து இசை பாடுங்க. உங்க யாருக்கும் வேர்க்கல, எனக்கு எப்படி கொட்டுது பாருங்க, தலையிலிருந்து கால் வரையும். நல்ல வேர்த்துட்டா உடம்பு நோய் எதுவுமே வராது தெரியுமா. வியாழக்குறிஞ்சி பண் பண்ண நல்லா வேர்க்கும், ஜுரம் விட்டு போயிடும். இதனாலதான் வியாழக்குறிஞ்சி பண்ண அவ்வினைக்கு வினை என்று கொடிமாட செங்குன்றில் ஜுரம் வந்த போது, குளிர் ஜுரம் வந்த பொழுது எடுத்துக்கிட்டார். வியாழக்குறிஞ்சி பண்ண உடம்புல உஷ்ணம் அதிகமா வெளியே வேர்த்துரும், வேர்த்துட்டா ஜுரம் விட்டு போயிடும். இந்த அறிவியல், மருத்துவ அறிவியல் ஞானசம்பந்தருக்கு தெரிந்தது. அவ்வினைக்கு வினை அருள் நோயை குணப்படுத்தியது என்று சொன்னால் நம்ப மறுக்கும் இளைஞனுக்கு வியாழக்குறிஞ்சி என்கின்ற பண், சௌராஷ்டிரம் என்ற ராகம் இசை மருத்துவத்தில் குணப்படுத்துகிறது என்று சொன்னால் நம்ப வைக்கலாம். அறிவியல் புரிய வைக்க வேண்டும், நம்ப வைக்கிறது அறிவியல் இல்ல. புரிய வச்சிட்டோம்னா இத தாயா ஞானசம்பந்தர் பாடினாரு குளிர் ஜோரம் போறதுக்காக. அந்த பண் பண்ண இன்னும் நல்லா இருக்கும். வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகுதறிவி உய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம் பிறன் கழல் போற்றுதும்
நாமடியோம் செய்வினை வந்து எமை தீண்டப்பிறா திருநீலகண்டம் திருநீலகண்டம். வியாழக்குறிஞ்சி இன்னைக்கு சௌராஷ்டிரான்னு சொல்றோம். அந்த ராகத்தை இன்னைக்கு சௌராஷ்டிர ராகத்துக்கு ராகா தெரபி, இசை தெரபி என்ற இணையத்தை நீங்கள் திறந்து பாருங்கள். அது சுரநோயை குணப்படுத்தும். இட்ஸ் கியூர் ஃபீவர் என்று தெளிவா போட்டிருக்கிறார். சிவரஞ்சனி என்ற ராகம் பண்ண இட்ஸ் கியூர் சிவியர் ஹெடேக். சிவரஞ்சனி ஒண்ணும் வேணாம். சிவரஞ்சனி வந்து ரொம்ப எளிமையான உருக்கமான ராகம். நாவுக்கரசருடைய தேவாரம். பனைக்கை மும்மத வேழம் புரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தும் வேடமாம் அம்பல கூத்தனை நினைத்தனை பொழுதும் மறந்துய்வனோ. இதான் சிவரஞ்சன். இதத்தான் சினிமால நாளும் குந்தன் உறவை நாடி வந்த பறவை சிவரஞ்சன் எங்கிருந்து? நான் விளையாட்டுக்காக சொல்லல. எவ்வளவு மரபுகள், நம்முடைய மரபுகள் எழுந்துட்டோம் பாருங்களேன். பாரதிதாசன் ஒரு பாடல் எழுதினார். அதை மறந்த பாரத ரத்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி அவங்கள்ட்ட கொடுத்து இதற்கு ஒரு அற்புதமான ஒரு ராகத்தை மெட்டமைத்து கொடுங்கள் என்று சொன்னார். தேஷ் என்ற ஒரு ராகம். தேஷ் ஒரு ராகம். துன்பம் நேர்கையில் யாழெடுத்து இன்பம் சேர்க்க மாட்டாயா, எமக்கு இன்பம் சேர்க்க மாட்டாயா, அன்பிலா நெஞ்சில் தமிழில் பாடி அல்லல் நீக்க மாட்டாயா, கண்ணே அல்லல் நீக்க மாட்டாயா. இந்த மெட்டு அருணகிரிநாதர். சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே, கந்தன் என்றுற்று உனை நாளும் கண்டு கொண்டன் புற்று இடுவேனோ. திருப்புகழ். இன்னொரு பாட்டு. இன்னைக்கு நிறைய பேர் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் பணம் கட்டிட்டு மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. கேட்டா பிராணாயாமம் ரொம்ப நல்லது, சுகருக்கு நல்லது, பிபிக்கு நல்லது, அதுக்கு நல்லது, இதுக்கு நல்லதுட்டு கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு கத்துக்கிறான். திருப்புகழ் பண்ண பிராணாயாமமே பண்ண வேணும். ஏன்னா அந்த தம் கட்டி அந்த சந்த பாடலை ஒழுங்கா பாடினா தான் அந்த பாடலை பாடவே முடியும். இப்ப நான் ஒரு பாட்டு பாடி காட்டுறேன். 16 தடவை தான் நீங்க மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடணும். கூடுதலா போச்சுன்னா வாய்ப்பாடு மாதிரி முதல்ல இருந்து வரணும். 17 ஆனாலும் பாட்டு தப்பாயிடும். 15ல வந்தாலும் பாட்டு தப்பாயிடும். சரியா 16 தடவை மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுற ஒரு பாட்டு இருக்கு. இத பாடினீங்கன்னா மூச்சு பயிற்சியே பண்ண வேணும். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிருஷத்தி சரவண முத்தி குருவித்து குருவரையன ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருகுரு 30 முவர்க்க தமரருமடி பேணி 10 தலைதத்தை கணைதொடு ஒற்றை கிரிமற்றை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் ஏற வாக 10 கிரைதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருவது ஒரு நாடே, தித்தித்தைய பொத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவிதி கொட்கணடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பபுரிக்கு திரிகடக என போத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முது கூகை
கொட்புற்றட நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டை குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே. 8-8-16. இப்படி பண்ணா பிராணாயாமம். பிராணாயாமம்னா என்ன? உள்ளே எடுத்துக் கொள்ளுகின்ற காற்றின் அளவு அதிகமா இருக்கணும், வெளியில் விடுகின்ற காற்றின் அளவு குறைவா இருக்கணும். இதைத்தானே திருமந்திரம் சொல்லுது. காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. தமிழ் மருத்துவம் சொல்லி கொடுத்திருக்கிற திருமந்திரம் எவனுமே படிக்கலையே. எவ்வளவு வருத்தமா இருக்கு. எவன் சொல்றதே கேட்கிறோம். நம்ம மூதாதை நம்ம பாட்டனார் திருமந்திரத்தில் எழுதி வச்சிருக்கிறார். காற்றை பிடிச்சு வச்சுக்கோ. புஸ்கு 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 காத்த வெளியில விடுறான். பெருமூச்சு விட்டே தமிழ் அணிஞ்சிட்டான். அவன் அப்படி இருக்கானே, இவன் இப்படி இருக்கானே, இவன் இப்படி இருக்கிறான். இப்படியே பெருமூச்சு விட்டே போயிட்டான். பெருமூச்சு விட்டா நமக்கு குறையும். அந்த காற்றை பிடிச்சீங்கன்னா கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. யமன் வருவதை தள்ளி போடலாம். ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போன எவ்வளவு பெரிய வாழ்த்தை நமக்கு கிடைச்ச இன்பத்தை எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க. சொன்னது திருமூலர். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நம்ம துன்பத்தை எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்பத்தை சொல்லுன்னு சொல்லி கொடுத்தது நம்முடைய தமிழன். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உறவினர்னு சொன்னது தமிழன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னது தமிழன். உலகத்து முழுக்க யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவான சைவ சித்தாந்த சொல்லிக் கொடுத்தது நம்முடைய சங்ககால தமிழன். நீ செய்யற அத்தனை காரியங்களால் தான் உனக்கு தீமையும் நன்மையும் விளைகின்றன. இன்னொருத்தனால நீ கெட்டு போக முடியாது, நல்லா இருக்கவும் முடியாது. உன்னுடைய செயல்பாடுகள் தான் உன்னை தீர்மானிக்கிறது சொன்னது நம்முடைய தமிழன். தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அன்பை தவிர வேற எதுவுமே இல்லைன்னு இசைதானங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சு. வேற எது சொல்லி கொடுத்துச்சு? அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவம் ஆவது ஆறும் அறிகிலார். சொல்லி கொடுத்தது எது? நம்முடைய தமிழ். குழந்தைகளுக்கு நம்ம அதை கொண்டு போய் கொடுக்க வேண்டாமா? அன்பை மீறிய எதுவுமே இல்லை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? தவறிட்டோமே. எவ்வளவு நாம் பின்தங்கி இருக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் வெளிநாட்டுக்காரர்களுக்கு கிடைத்தது. அவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் தமிழகம் வந்தால் அல்லது கலாச்சார திருவிழாக்கள் நடத்தினால் வேட்டி அணிந்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் நாம் பர்முடாவுக்கு பழகிவிட்டோம். பேண்ட கூட விட்டுட்டான் தெரியுமா? 5 வயசு குழந்தை தீபாவளிக்கு ட்ரவுசர் எடுத்தா மூட் அவுட் ஆயிடும். பேண்ட் தான் வேணும்னு அடம் பிடிக்கணும். காலேஜ் பையனுக்கு பேண்ட் எடுத்தா மூட் அவுட் ஆயிடுறான். ட்ரவுசர் தான் வேணுங்கிறான். இவனை நான் என்னன்னு போய் சொல்ல? காலேஜ் பையன் ட்ரவுசர் கேட்கறான், 5 வயசு பையன் பேண்ட் கேட்கறான். இவனை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? எப்படி நம்ம கொண்டு வருது? எப்படி நம்முடைய பண்பாட்டை அவர்கள் மாற்றி விட்டார்கள்? எவ்வளவு பாருங்க. ஜி.யு. போப் இந்த மண்ணிற்கு வந்து தாம் சார்ந்த மதத்தை பரப்புவதற்காக வந்தார். நான் எதை பத்தியும் பேச விரும்பல. தமிழ் 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 இது மட்டும்தான். அந்த நோக்கம் மட்டும்தான் எனக்கு. சைவத்தை பேசுகின்ற இடம் இது அல்ல. தமிழ் இசை தமிழ் பன்னிசை பேசுகின்ற இடம். அதனால தவறா புரிஞ்சுக்காதீங்க. ஆனால் ஜி.யு. போப் எடுத்துக்கொண்டது 2 நூல்களை. ஒன்று திருக்குறள், மற்றொன்று திருவாசகம். இந்த திருவாசகத்தை அவர் மொழிபெயர்க்கும் பொழுது சொல்லுகிறார், இந்த நூல் எலும்பையும் உருக்கி விடும் நூல். அப்புறம் தான் நம்பால் சொன்னா திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார். அந்த திருவாசகம் தந்த முல்லை தீம்பாணி என்ற இசைதான் தமிழ்த்தாய் வாழ்த்தாக அரசு பள்ளிகளிலும் அரசு விழாக்களிலும் அரசு கல்லூரிகளிலும் பாடப்படுகிறது என்பது எத்தனை பேருக்கு இங்க தெரியும்? திருவாசகம் கொடுத்த கொடை மறைந்த இசை மேதை எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களிடம் மறைந்த முதல்வர் தமிழ்த்தாய் வாழ்த்து நீராறும் கடலுடுத்த கொடுத்து, இதை நீங்கள் நல்ல இசையில் மெட்டமைத்து கொடுங்கள் என்று கேட்டபொழுது எத்தனையோ ராகங்களில் மெட்டமைத்து பார்க்கிறார். அவருக்கு பிடிமானம் ஏற்படவில்லை. சோகத்தோடு படுக்கும் பொழுது திருவாசகம் கேட்கின்ற பழக்கம் அவருக்கு இரவு நேரத்தில் உண்டு. எனவே திருவாசகத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது மோகனம் என்கின்ற திருவாசக முல்லை தீம்பாணி பண்ணில் தமிழ்த்தாய் வாழ்த்தை அமைத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்று தமிழ்த்தாய் வாழ்த்தை முல்லை தீம்பானில் அமைத்தார். இன்று உலகம் முழுவதும் திருவாசகம் கொடுத்த முல்லை தீம்பானி பண்ணில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. உட்கார்ந்தே இருக்கீங்க. அந்த தமிழ்த்தாய் வாழ்த்த திருவாசக பண்ணல ஒரு முறை எழுந்து நின்று பாட கேட்கலாமா எல்லாரும்? ஏன்னா தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்போது உட்கார்ந்து இருக்க கூடாது. நம்ம திருவாசகம் தந்த பாடல். எக்கோ வேண்டாம், கொஞ்சம் எல்லாரும் எழுந்துக்கலாம். ஏன்னா உட்கார்ந்தே இருக்கீங்களே, கொஞ்சம் ஒரு உடற்பயிற்சி போல. இந்த தமிழ் எப்படி நமக்கு தமிழ்த்தாய் வாழ்த்தில் இருக்கிறது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். கணையாளி சொல்லாமல் வேற யார் சொல்ல போறாங்க?
நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமெதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இந்த தமிழ் கொடுத்தது நம்முடைய திருவாசக முல்லைத்தீர்மானி. அமர்க. இன்னும் 5 நிமிடத்தில் என்னுடைய பொழிவை நிறைவு செய்து கொள்வேன். எப்படிப்பட்ட தமிழ், உடலில் உள்ள அவ்வளவு செல்களையும் இயக்குகின்ற இந்த முல்லைத்தீம்பாணி அம்மையே அப்பா ஒப்பிலமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனில் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே. முல்லைத்தீம்பாணி திருவாசகம் தமிழ்த்தாய் வாழ்த்து. எப்படி நம்முடைய பன்னிசை மன்னிசை கலந்து அதான் பாடும் பொழுது வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடும் கால் நற்கருப்பன் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கணித்தின் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பது வேணார் வள்ளலார். அந்த நான் கலந்து பாடல் இசை பாடுறவங்க ஒன்னே ஒன்று வச்சுக்கோங்க. செய்தித்தாள்ல பாருங்க, மருத்துவர் தப்பு பண்ணாருன்னு செய்தி வரும், பொறியாளர் தப்பு பண்ணாருன்னு செய்தி வரும், வணிகர் தப்பு பண்ணாருன்னு செய்தி வரும், அரசியல்வாதி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு செய்தி வரும். ஆனால் ஒரு இசை முழுமையாக இசையில் ஈடுபாடு உடையவர்கள் ஓதுவா மூர்த்திகள் இந்த தவறு செய்தார்கள் என்ற பன்னிசைவாணர்களை பற்றிய செய்தி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? உலகம் முழுக்க அந்த செய்தி வராது. ஏன்? அந்த பன்னிசை அவர்களை பண்படுத்தி விட்டது. ஓதுவா மூர்த்திகள் பாடுகின்ற பன்னிசை எந்த ஓதுவா மூர்த்தியை பத்தியாச்சும் தவறான செய்தி எந்த செய்தித்தாள்ல ஊடகத்துல பார்த்திருக்கீங்களா? ஏன் பார்க்க முடியல? அந்த தவறு செய்யும் மனப்பான்மையே பன்னிசை மறக்க செய்துவிடும். எடுத்த எடுப்பில் அனைவரையுமே அம்மையப்பராக பார்க்கின்ற எண்ணத்தை பன்னிசை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதுதான் நம்முடைய பன்னிசையினுடைய அடிப்படை தாற்பயம். வேற எந்த இசைக்கும் அந்த ஆற்றல் கிடையாது.